ரெண்டு நபர்கள் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. ஏனோக்கு ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறார், சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாருக்குமே தெரியாது, யாருமே பார்க்கல, யாரும் பார்க்காத, நினைக்காத, தெரியாத ஒரு நேரத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல சபை அவர் வரும் பொழுது யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்க்காமல், நினையாத நேரத்தில் நடக்கப் போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஏனோக்கை போல உங்கள் பேர், என் பேர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படின்னா அவர் வரும்போது நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமாக மாறுவோம். ஓகே, ரெண்டாவது நபர் எலியா. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது எலியாவுக்கு தெரியும். எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படிங்கிறது எலியாவுக்கு தெரியும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது எலிசாவுக்கு தெரியும். ஆக எலிசா பார்க்கும் பொழுதே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது பகிரங்க வருகை. நான் நினைக்கிறேன் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாவா? என்ன முறைக்கிறீங்க? சரி, எதில் போக விரும்புறீங்க? ரகசிய வருகை வரையில் போக விரும்புறீங்களா, பகிரங்க வருகையில் போக விரும்புறீங்களா? என்னமோ போய் சேர்ந்தா சரி அப்படிங்கிறீங்களா? சரி, நம்ம எல்லாம் போயிடுவோம். சபைக்காக உள்ள வருகை, ரகசிய வருகை, அந்த வருகை